இந்த விடுதலை 2 இருக்கு பாத்தீங்களா, அட்டர் ஃபெயிலியர். தடை செய்யப்பட வேண்டிய படம். அதாவது திரை பண்பாட்டு ஆய்வகம், இதுதான் அதனுடைய பேர். இதை வச்சு நடத்துறது யாரு? வெற்றிமாறன். கூட இருக்கிறது யாரு? லயோலா காலேஜினுடைய ப்ரொஃபஸராக முன்னாடி இருந்த பாதிரியார். முதல் பாதிரியார்கள் வந்து ஆன்மீக பணிக்கு தானே வந்தாங்க. அவங்க எதுக்கு பாடம் எடுத்துட்டாலே அதாவது கல்விக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ராஜநாயகம் பாதிரியார், அவருக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் போவார். இந்த ஆள் இந்த பையன் வந்து மதம் மாறுவானா மாற மாட்டானா? சமூகத்துக்கான ஒரு நல்ல மதம் மாத்திர சமூகத்துக்கான ஒரு நல்ல சேவை தானே. ஆனா வெளியே வெளியே என்னது? இது சினிமா சம்பந்தப்பட்டது, சினிமா பண்ண பயிற்சி கூடம் அப்படிங்கிற முகமூடி. பணம் எங்க இருந்து வருது? அதே கிறிஸ்தவ மிஷனரி அமைப்புல இருந்து பணம் வருது. இந்த படம் சுத்தமா அவுட் ஆகி போச்சு. எப்படி தூக்கி நிறுத்தன்னு தெரியாம போராடிட்டு இருக்காங்க. அதனாலதான் திருமாவளவன், திருமுருகன் காந்தி, அவன் ரோட்ல போறவன் வந்தவன் போனவன் எல்லாம் வச்சு ஒரு பிரஸ் மீட் வச்சு இவ்வளவு நாள் திரைத்துறை வந்து இந்த அர்பன் நக்சலைட்டு கையில தான் இருக்கு. ஆமா, நீங்க வந்து எல்லாரும் நீங்க ஆயுதத்தை எடுத்து போராடுங்கன்னு சொல்றது வந்து என்ன இது? இந்தியா முழுக்க நக்சலைட்டு தீவிரவாதிகளை வந்து அங்கங்கே ஒழிச்சு கட்டிட்டு வராங்க. நீங்க படம் எடுக்கிறங்கிற பேர்ல வந்து தமிழர்கள் எல்லாத்தையும் நீங்க அது துப்பாக்கி ஏந்துங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, நக்சல் என்பவர்கள் வந்து காட்டுக்குள்ள தானே இருப்பாங்க. குறிப்பா இது அர்பன் நக்சல். திருமுருகன் காந்தி, அப்புறம் வந்து வெற்றிமாறன், இதெல்லாம் அர்பன் நக்சல். இது இவங்க திருமாவளவனும் அந்த கேட்டல தான். அதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள்லாம் தடை பண்ணணும். இதெல்லாம் ஏன்டா கேட்டீங்கன்னா, ஏதோ திமுக கூட்டணியில் அப்படியே தொங்கி பிடிச்சி ரெண்டு எம்பி வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சித்தாந்தவாதியா 60 கோடி ரூபாய்க்கு 25 கோடி ரூபாய் பிளாக்ல ஒயிட்ல வாங்கிட்டு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது எழுத்தாளரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சேனல் 5 நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், விடுதலை 2 அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இப்போ போய்கிட்டு இருக்குது. எங்கே போயிட்டு இருக்கு? தியேட்டரை விட்டு போயிட்டு இருக்கு. கண்டினியூ. அதில் என்னன்னா, குறிப்பாக அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. ஒரு நக்சலைட் படத்தை மாதிரி காமிக்கிறாங்க, இல்லாத ஒரு சம்பவத்தை இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க, இது திட்டமிட்ட ஒரு கும்பல் பண்ணுதுங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது என்னதான் சார் முழு விவரம்? என்ன சார் அதில்? தடை செய்யப்பட வேண்டிய படம். ஏன் சார் அது தடை? ஆமா, நீங்க வந்து எல்லாரும் நீங்க ஆயுதத்தை எடுத்து போராடுங்கன்னு சொல்றது வந்து என்ன இது? இந்தியா முழுக்க நக்சலைட்டு தீவிரவாதிகளை வந்து அங்கங்கே ஒழிச்சு கட்டிட்டு வராங்க. நீங்க படம் எடுக்கிறங்கிற பேர்ல வந்து தமிழர்கள் எல்லாத்தையும் நீங்க அது துப்பாக்கி ஏந்துங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அது இல்ல, நக்சலைட்டுகள் என்பது வந்து வட மாநிலத்தில் வந்து இருக்கிறாங்க, இப்பவும் ஒரு சில பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் அது இருக்குதா? இல்லாத ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் நக்சலைட் வந்து இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது. இருக்கக்கூடாதுங்கிறது தான். நாட்டுக்கு அமைதி வேணும்ல. முஸ்லீம் பயங்கரவாதிகள் தப்பானவங்கன்னா நக்சலைட் பயங்கரவாதிகள் மட்டும் நியாயமானவங்களா? துப்பாக்கி எடுத்து நீங்கள் வந்து ரோடு போடக்கூடாது, அணை கட்டக்கூடாது, எதுவுமே வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே வரக்கூடாது. இதுதான் நோக்கம். என்னது? சீனாவுக்கு கைக்கூலி வேலை. இது இவங்களே வேற என்ன சித்தாந்தம்னு நினைக்கிறீங்க? இது ஒரு பெரிய சித்தாந்தமா? நம்ம நாட்டுக்கு எதிரான வேலையை அவ்வளோத்தையும் செய்கிறது வந்து சித்தாந்தமா சார்? இல்லை, நக்சல் என்பவர்கள் வந்து காட்டுக்குள்ளே தானே இருப்பாங்க. குறிப்பாக இது அர்பன் நக்சல். திருமுருகன் காந்தி, அப்புறம் வந்து வெற்றிமாறன், இதெல்லாம் அர்பன் நக்சல். இது இவங்க திருமாவளவனும் அந்த கேட்டல தான். அதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள்லாம் தடை பண்ணணும். இதெல்லாம் ஏன்டா கேட்டிங்கன்னா, அவளும் அது சீமான் எல்லாருமே அந்த கேட்டகரியில் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த நாடு பிரிஞ்சு போகணும், துண்டாடணும். அப்படி துண்டாடி சின்ன பண்ணாமல் சிதஞ்சு நாசமாக போகணும். எந்த வளர்ச்சி திட்டங்களும் வரக்கூடாது. இதுதான் இவங்களோட நோக்கமாக இருக்கும். அடிநாதம் இதுதான். இது கூட கொஞ்சம் இந்த கிறிஸ்தவ மதமாற்ற கும்பலுடைய பின்புலம் இதில் எல்லாம் இருந்து. திருமாவளவன் அவர்களும் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து பேசியிருக்கிறாங்க. இயக்குனர் அப்புறம் நடிகர் பக்கத்துலாம் இருந்து இந்த படம் வந்து இன்றைய அரசியல் சூழலுக்கு தேவையான படம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் என்னடானா சரி, அந்த கருத்தை எதிர்த்து கட்சியை கழிச்சிட்டு அந்த மாதிரி அந்த கம்யூனிஸ்டில் போய் சேர சொல்லுங்க. திருமாவளவன் எதுக்கு தனியாக கட்சி நடத்திட்டு அடங்காரு? அதே அவங்க தான் நல்ல சித்தாந்தம் வச்சுருக்காங்களே. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உலகத்தில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே தோல்வி அடைஞ்ச ஒரு சித்தாந்தம். அது தெரியுமா? எந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் வந்து சித்தாந்தம் வந்து வெற்றி பெற்றிருக்கு? இன்னொன்று அது சர்வாதிகார சித்தாந்தம். அதை எப்படி நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க? சீனாவில் வந்து கிறிஸ்தவ மதம் அங்கே ஏதாவது வெளிப்படையாக சர்ச்சையெல்லாம் வச்சுட்டு உடைச்சிட்டு இருக்காம, மசூதி எவ்வளோத்தையும் உடச்சி தள்ளிட்டு இருக்கான் சீனாக்காரன். இங்கே இருந்துட்டு இவள் வந்து மதசார்பற்ற கூட்டணி வச்சுட்டு அலையிறாங்க. திரும்ப அந்த சித்தாந்தம் சரியானு கேளுங்க. இல்லைன்னா எந்த நாட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். வட கொரியாவில் இருக்குது சார். அங்கே என்ன லட்சணத்தில் இருக்குது ஆட்சி? வெளியே தெரியும். அங்கே என்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்குது. சீனாவில் என்ன நடக்குன்னு தெரியுதுமா? தெரியாது. அவ்வளோதான். இதுக்குள்ள பேர் வேற. இதில் வந்து இது பெரிய சித்தாந்தம் நீ வேறு. இன்னொன்று நான் கேட்குறேன், இந்தியாவில் உள்ள கம்யூனிஸ்ட்டை பற்றி பேசினால நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு 2 கம்யூனிஸ்ட் இருக்குல்ல, அது எப்படி உருவாச்சுது?
முதல்ல ஒரே ஒரு கட்சி தான் இருந்தது இந்தியாவில், இந்திய கம்யூனிஸ்ட், அவ்வளோதான். அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தில் எதிர்பார்த்துருக்காங்களோ இன்னும் மாநிலத்துக்குள்ள. அதனால வரலாறு என்ன தெரியுமா? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு போர் நடந்துச்சுல்ல, அந்த 62 போர். அந்த போரில் கம்யூனிஸ்டுக்காரனுக்கு வந்து என்ன சிக்கல் வந்து என்ன அவங்களுக்குள்ள ஒரு அடிதடி வச்சுக்கிட்டாங்க. உள்ளால இருந்ததே கம்யூனிஸ்ட் கொஞ்சம் தான். அந்த கம்யூனிஸ்டுக்குள்ள 2 பிரிவாக பிரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன தெரியுமா? ஒருத்தர் வந்து சீனாவை ஆதரிக்கணும், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் சார், சீனாவை ஆதரிக்கணும்னு சொன்ன ஆட்கள் இவங்க. எப்படி சார் அது மனசு வரும்? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடக்குது சார், சீனாவை ஆதரிக்கணும்னு ஒரு குரூப் நிற்கிது, இன்னொரு குரூப் அப்போ இந்தியாவை தானே ஆதரிச்சிருக்கணும். அப்படிதானே நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு பக்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து நக்சலைட்ல வந்து முற்றிலுமாக நீங்கள் ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு வந்துருங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் பார்லிமெண்ட்லேயே பேசுகிறாங்க. அதை பற்றிலாம் அதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த நேரத்தில் இப்படி ஒரு சூழல் வந்து இந்த படத்தை திட்டமிட்டே வெளியிடலாமும் பேசுகிறாங்களா? அதான் கேட்குறேன். அதுக்கு நான் ரெண்டாவது வரேன். ஏற்கனவே சொன்னதில் ஒரு பாதி தான் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. ஒரு குரூப்பு சீனாவை ஆதரிச்சாங்கன்னு சொன்னேன் கம்யூனிஸ்டுக்காரங்களை. இன்னொரு குரூப்பு யார் ஆதரிச்சாங்க தெரியுமா? ரஷ்யாவை ஆதரிச்சாங்க. ஒரு குரூப் ரஷ்யானுடைய நிலைப்பாட்டை ஆதரிச்சாங்க, ஒருத்தங்க வந்து ஒரு குரூப் வந்து சீனாவை ஆதரிச்சாங்க. இதனால 2 பேருக்கு இடையில சண்டை வந்துச்சு. 2 பேரும் பிரிஞ்சு அதுல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அன்னைக்கே இந்த அவ்வளோத்தையும் வெளியே தூக்கி போட்டுக்கணுமா வேண்டாமா? சீனாவுக்கு கூட இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டை சார். இந்திய ராணுவ வீரர்களுக்கு ரத்தம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாலும் இவங்க சித்தாந்தம் நல்ல சித்தாந்தம்னு திருமாவளவன் சொல்றார். இந்த யோகே சிகாமணி வந்து சொல்றார், பாடம் நடத்துறாரு. இவரு என்ன சித்தாந்தம் வச்சிருக்காரு? இது நல்ல சித்தாந்தம் அப்படின்னா, சித்தாந்தம் உள்ள தலைவர், ஒரு டைலாக்ல வரும், சித்தாந்தம் உள்ள தலைவர்கள் தான் வந்து இது ஜெயிக்க முடியும். நீங்கள் வந்து ரசிகர்கள் நடிகர்களுக்கு பின்னாடி போனால் நீங்கள் ஜெயிக்க முடியாது. எம்ஜிஆர் நடிகர் இல்லையோ, அவர் ஜெயிக்கலையோ? அவருக்கு என்ன சித்தாந்தம் இருந்தது? இதே திகா சித்தாந்தம் தான், இதே திராவிடிய சித்தாந்தம் தான் அவரும் வச்சிருந்தாரு. அதில் என்ன புதுசாக வச்சிருந்தாரு? ஆனால் அவரை நம்பி ஓட்டு போடல, என் டி ராமராவை நம்பி ஓட்டு போடல. ஏதோ திமுக கூட்டணியில் அப்படியே தொங்கி பிடிச்சி ரெண்டு எம்பி வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. இவங்க ஒரு சித்தாந்தவாதியா? 25 லட்சம் ரூபாய், 25 கோடி ரூபாய்க்கு திமுக அதிகாரப்பூர்வமா 25 கோடிங்கிறது உண்மை கிடையாது. அதாவது உண்மையிலே வெளியே தெரிஞ்ச உண்மை அது, ஆனால் உண்மையான விஷயம் அது இல்லை. இவங்க வந்து ஒரு எம்பி தொகுதிக்கு 15 கோடி, 4 எம்பி 2 கட்சிக்காரங்களும் நின்றுருக்காங்க. 60 கோடி ரூபாய்க்கு 25 கோடி ரூபாய் பிளாக்ல ஒயிட்ல வாங்கிட்டு பாக்கியெல்லாம் பிளாக்ல வாங்கின கும்பல் இது. அதான் ஒரிஜினல் உண்மை. அப்பவே கட்சியை வந்து திமுகவுக்கு வித்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? இப்போ இதான் சித்தாந்தமா? திமுகவுக்கு அடக்க வைக்க தான் சித்தாந்தமா? அது நம்ம பேசலாம். இப்போ நக்சலைட்டுக்கு வருவோம். கேட்டிருந்த மத்திய அமைச்சர் அமித்ஷா கூட அது சொல்றேன். அதாவது நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய இடையூறாக இருந்தது 2 குரூப் தான். ஒன்று முஸ்லீம் பயங்கரவாத அமைப்பு, அது பூரா குண்டு வச்சுக்கிட்டே அலைஞ்சுது. 2014க்கு முன்னாடி குண்டு வச்சு அங்கே மும்பையில் குண்டு வச்சது, பாராளுமன்றத்தில் குண்டு வச்சது, இல்லைன்னா காஷ்மீரில் வந்து தினம் குண்டு வச்சுட்டே இருந்தது. அது மூலமாக வந்து நாடு முழுக்க கோயம்புத்தூர் குண்டு வச்சது. இப்படியே அங்கங்கேயா குண்டு வச்சுக்கிட்டே ஒரு நாட்டை வந்து வளர்ச்சி பாதைக்கு போகாமல் தடுத்து எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வச்சுருந்தது முஸ்லீம் பயங்கரவாதிகள். இன்னொரு பக்கம் நக்சல் பாரின்னு ஒரு இடம் சார், ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து உருவான இந்த ஆயுத குழுவுக்கு தான் நக்சலைட்டுன்னு பேர் வந்துச்சு. நக்சலைட்டுங்கிறது நக்சல் பாரிங்கிற ஒரு இடத்துல இருந்து உருவான ஒரு குழு. பின்னாளில் வந்து நக்சல், அப்புறம் வந்து பீப்புள் வார் குரூப்னு இருக்கும், PWGன்னு போட்டு வச்சுருப்பாங்க, மக்கள் போர்ப்படை அப்படின்னு சொல்லி தமிழில் எழுதிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அந்த கம்யூனிஸ்ட் இதிலேருந்து வெளியே வந்து தனித்தனி ஆளுக்கு ஒவ்வொரு இதை ஆரம்பித்தவங்க தான். இப்படி ஆரம்பித்த குழு எதுவுமே நம்ம நாட்டுக்கு விசுவாசமாக இருக்காது. முக்கியமான பாயிண்ட்டு, இவங்க யாருமே நாட்டுக்கு விசுவாசமான ஆட்களே கிடையாது. அது வந்து ஒரிசா, பீகார் இங்கெல்லாம் கொடிகட்டி பறந்துட்டு இருந்தாங்க. அதுமாதிரி வடகிழக்கு மாநிலங்கள் இதெல்லாம் ஒழிச்சு கட்டினது பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு தான். 2014க்கு பிறகு ஒழிச்சாங்க. அதில் தான் உள்துறை அமைச்சர் வந்து அந்த இதில் ஒடுக்கி எப்படி முஸ்லீம் பயங்கரவாதிகளை ஒடுக்குனாங்களோ இந்த பக்கம், அதேமாதிரி நக்சல் பயங்கரவாதிகளும் ஒடுக்குனால தான் வடகிழக்கு மாநிலம் நம்ம கையை விட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பிடிச்சி இழுத்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. காஷ்மீர் கிட்டத்தட்ட கையை விட்டு போயிட்டு அதை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ நிறைய பாலங்கள் கட்டி நல்ல இதாக ஒழுங்காக போயிட்டு இருக்கு. இவங்க வந்து நீங்கள் ஆயுதம் ஏந்துங்கன்னு சொல்லி படம் எடுக்கிறாங்கன்னா எப்படி சென்சாரில் இதை வந்து படத்தை வந்து விட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. முன்னாடி 3 ஸ்ட்ரக்சர் உண்டு சார். சென்சாருங்கும்போது ஒரு கேள்வி வருது. இதுக்கு முன்னக்கூட்டி எடுத்த வெற்றிமாறனது படத்தில் வந்து அடையாள குறிகள்லாம் இருக்கும், இந்த இதில் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறாரு. அது நீங்கள் சென்சார்ட்ட தான் கேட்கணும்னு சொல்கிறாரு. அது திருமாவளவன் சொல்கிறாரு. அப்படி இல்லை வெற்றிமாறனே சொல்கிறாரு. வெற்றிமாறன் அந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு சொல்கிறார், அது நீங்கள் சென்சார்ட்ட கேளுங்க அப்படிங்கிறார். குறியீடு வைக்க தான் வைக்காமல் இருக்க தான் டைரக்டர் தான். இல்ல அது சென்சார் தான் திட்டமிட்டு இந்த மாதிரி வைக்கிறாங்களா, வைக்க சொல்றாங்களா, அவங்க தேவை கட் பண்றது தான் வேலையா இருக்கும். நிறைய படங்கள்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய அடுத்து டைரக்டராக படம் பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்ச வரையில குறியீடு வைக்கிறது இதெல்லாம் வந்து அவங்க வைக்கிறது. ஆனால் அவர் சொன்னதில் ஒரு வேற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கும்னு நான் நம்புறேன். என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் குறியீடு வச்சிருப்பாங்க, அதை பிளர் பண்ண சொல்லியிருப்பாங்க.
சில குறியீடுகளை வந்து பிளர் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனால் அப்படின்னாலும் இதில் தலைவர் போட்டோ அது இதெல்லாம் வைக்கிறது, வள்ளலார் போட்டோலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வேற போட்டோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது எப்படி அதெல்லாம் விட்டுருக்க தானே செய்கிறாங்க. அதனால் அதுக்கும் இதுக்கு சென்சார் போர்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. குறியீடு வைக்கிறதும் வைக்காமல் இருக்க டைரக்டர் சாய்ஸ் தான். இல்லை, அவரது படங்கள்லாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாவலை தழுவி எழுதுவார். அப்படி இல்லைன்னா வந்து தென் மாநிலங்களில் நடக்கக்கூடிய சம்பவத்தை மிக தத்ரூபமாக எடுப்பார் திரு வெற்றிமாறன் அவர்கள். இந்த படத்தில் இல்லாத ஒரு சம்பவத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் ஏன் எடுக்கிறீங்கன்னு இப்போ அவர் மேலே ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது தான். நக்சலைட்டுங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கியமான கேள்வி தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நக்சலைட் அப்படிங்கிறது அப்படி இருந்தாங்கங்கிற ஒரு அடையாளமே இல்லை, வழக்கு பதிவே இல்லை. அப்படி இருந்தாங்கன்னு இவர் படத்தில் சொல்கிறாரு. அப்போ வந்து அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களெல்லாம் அதை கண்டுக்காமல் விட்டுறாங்களோ? நக்சலைட்டு தான் இல்லையே. அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது இதே திராவிட இவங்க தான் இருந்தாங்க. என்ன மோடி வந்து இருந்தார் தமிழகத்தில், இன்னும் பாஜக ஆட்சிக்கே வரல சார். அதனால் பாஜக மேலே நீங்கள் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. 67க்கு முன்னாடி தான் காங்கிரஸ் இருந்தது. அதனால் காங்கிரஸ் மேலேயும் சொல்ல முடியாது. அதுக்கு யாருக்காண்டி வேலை செய்யறாங்க? இவங்க தான் ஊட்டி வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுங்க வேணா. இவங்க அதாவது இன்னொன்று அங்கங்கே வந்து இந்த மாதிரிப்பட்ட நிறைய இவங்க எல்லாம் ஒடுக்குனது வந்து ஜெயலலிதா தான். அந்த அம்மா தான் வந்து அந்த இரும்பு பெண்மணி பேர் வந்தது அந்த ரவுடிசத்தை ஒடுக்குனது, இந்த குண்டாயுசத்தை ஒடுக்குனது, இதெல்லாம் அந்த அம்மா தான் ஒடுக்குனாங்க. இப்போ இந்த படத்துக்கு வாங்க, படத்தில் வந்து இவங்க சொன்ன விஷயம் என்ன, அதுதான் என்னுடையது. இளைஞர்களெல்லாம் நீங்கள் துப்பாக்கி ஏந்தி போராடுங்கன்னு போதனை பண்ணக்கூடிய ஒரு படத்தை நான் பார்த்துட்டேன். அந்த படத்தை எப்படி சென்சாரில் விட்டாங்க? சென்சார் போர்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. சென்சாரில் வந்து முதலாவது படம் பார்க்குறது 5 பேர் கொண்ட குழு. சென்சார் வந்து நேரடியாக மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. மத்திய அரசு நிறுவனம், அவ்வளோதான். மத்திய அரசிலிருந்து நீ இதை வெட்டு அதெல்லாம் சொல்ல போகிறதில்லை. மத்திய அரசினுடைய தேர்தல் கமிஷன் இருக்க மாதிரி இதுவும் ஒரு தனி நிறுவனம், அவ்வளோதான். இதுலேருந்து மோடி வந்து இதை அதை பண்ணலாம் சொல்லுது கிடையாது சார். மோடி வந்து இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து கரெக்டாக வந்து கையாண்டு இருந்தாருன்னா, இப்போ சமீபத்தில் வந்து சாகித்ய அகாடமி விருதுன்னு ஒரு விருது கொடுத்தாங்க ஒருத்தருக்கு. கொடுத்துருக்கவே மாட்டாங்க, கொடுக்கக்கூடாது. அதாவது அந்த சாகித்ய அகாடமி குழுவில் இன்னமும் வந்து கம்யூனிஸ்ட்காரன் தான் உட்கார்ந்து இருந்துட்டு இந்த கம்யூனிஸ்ட் எழுத்தாளர்களுக்காக கொடுத்துட்டு கிடக்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் கொடுக்குறான். 10-11 வருஷம் ஆச்சு மோடி அரசாங்கம் வந்து. இன்னைக்கு வரைக்கும் சாகித்ய அகாடமி இதில் வந்து வரக்கூடியதை பாருங்கள். அதே மாதிரி வந்து இன்னைக்கு வந்து திரைப்பட விருதுகளை கொடுக்குறாங்கல்ல, அதில் உள்ள குழுவெல்லாம் பாருங்கள். எல்லாம் இன்னமும் வந்து மோடிக்கு எதிராக தான் எல்லாம் வேலை செய்கிற குழு தான் அதில் போய் உட்கார்ந்துருந்துட்டு பண்ணுது. அதனால் சென்சார் போர்டுக்கு வாங்க, 4 பேர் அந்த குழுவில் சென்சார் போர்டு உறுப்பினர்கள் 4 பேர் வருவாங்க. இது எந்த மாதிரி கதை, அந்த கதைக்கு தக்கவர். ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்ட கதை, மருத்துவம் சம்மந்தப்பட்டதுன்னா டாக்டர் ஒருத்தரை கொண்டு வருவாங்க. வக்கீல் சம்மந்தப்பட்ட சட்டம் சம்மந்தப்பட்டதுன்னா ஒரு வக்கீல் ஒரு ஆளை படம் பார்க்கறதுக்கு அந்த உறுப்பினர்களில் ஒரு ஆளை தேர்வு செய்வாங்க. இப்படிலாம் சில ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. அதுபடி படத்தை வந்து பார்ப்பாங்க. படத்தில் வந்து அதில் இதை ஏற்றுக்க முடியாத நிறைய விஷயம் இருக்குது, கட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைரக்டர்கிட்ட தான் பேசுவாங்க. ப்ரொடியூசர் கூட 2ஆம் பட்சம் தான். டைரக்டரை கூப்பிட்டு இந்த இதெல்லாம் கட்டு கொடுத்துருக்குன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் மியூட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் பிளர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, சர்டிஃபிகேட் ஏ தான் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்கன்னா உடனே ரிவைசிங் ஆர்சின்னு போட்டு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. எழுதி வச்சுருவாங்க. உடனே ரிவைசிங் கமிட்டி 10 பேர் படம் பார்ப்பாங்க. 10 பேரில் இன்னும் கொஞ்சம் மேல் மட்டத்தில் உள்ளவங்கெல்லாம் வருவாங்கன்னு வச்சு எடுத்துடுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் வந்து இதுக்கு அடுத்து இன்னொரு இது நீங்கள் அப்பீல் போகலாம். இதுக்கு மேலே 3ஆவதாக ஒரு அமைப்பு இருக்குது, அது வந்து ட்ரிபியூனல். இப்போ ட்ரிபியூனலை தூக்கிட்டாங்க. மோடி கவர்மெண்ட் வந்து அந்த ட்ரிபியூனலில் தேவையில்லாத ஆணி பிடுங்குன்னு சொல்லி பிடுங்கி போட்டாங்க. இப்போ வந்து இருக்கிறது ரிவைசிங் கமிட்டியோட முடிஞ்சு போயிடும். அடுத்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும். இந்த படத்துக்கு வந்து இளைஞர்களை வந்து தவறாக வழி நடத்துதுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறத நிப்பாட்டியிருக்கலாம். ஏன் நிப்பாட்டலைங்கிறது தான் என்னுடைய கேள்வி. தியேட்டருக்கு வந்து ஓடலைங்கிறது வேற கதை சார். ஆனால் இந்த படத்தை வந்து அந்த படம் பார்த்த குழு வந்து என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்துடுங்க. குழு வந்து போட்டது மோடி கவர்மெண்ட் குழு. அந்த குழு இருக்குல்ல, சென்சார் குழுன்னு ஒன்று இருக்குல்ல, அது மத்தியில் ஆட்சி மாறின உடனே புதுசாக இல்லை உள்ள உறுப்பினர்கள் எல்லாம் தேர்வு செய்வாங்க. அதில் வந்து இப்போ தேர்வு செய்கிறதுலாம் மோடி கவர்மெண்ட்டு, அதில் அமைச்சர் மற்றவங்க இருக்காங்கன்னு வச்சுருங்களேன், யாரோ ஒருத்தங்க தேர்வு செய்யணும்னு வச்சுருங்களா. ஆனால் மத்திய அரசு தானே சம்மந்தப்பட்டவங்க தானே எல்லாம் வருவாங்க. காங்கிரஸ்காரன் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை, திமுக காரன் இருக்க வாய்ப்பு இல்லை. இருக்கிறதால அப்போ பாஜக இல்லைன்னா பாஜக பொதுவான ஆட்கள் தானே இருக்கணும். அப்போ பொதுவான கண்ணாடியை போட்டு தானே பார்க்கணும். சரியாக பார்க்கலையோ. இந்த துறைக்கு அமைச்சர் யார் தெரியுமா? எல் முருகன் அவர்கள், இணை அமைச்சர். அவர் எல் முருகன் தமிழன் தானே, அவரும் இது டீல் பண்ணலாம்ல. தமிழ்நாட்டு சம்மந்தப்பட்ட இல்லை, நீங்கள் ஹிந்தி படம் தான், ஹிந்தி தெரியாது ரைட்டு விட்டுருங்க, அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தெரிய முடியாது. ஆனால் தமிழ்நாடு பேசுகிறாரு, சரி பேசட்டும். இதை வந்து அவர் கவனிக்கணுமா வேண்டாமா? உண்மைக்கு புறம்பான அத்தனை செய்தியும் போட்டு எல்லா தொலைக்காட்சியிலும் பேசிட்டு கிடக்காங்களா, செய்தியெல்லாம் பரப்பிட்டு கிடக்காங்களா? மோடி அமித்ஷாவை பற்றி இழிவுபடுத்தலாம் செய்தி போடுறாங்களா? மத்திய அமைச்சர் தானே சார், அவருக்கு துறையில் தானே இருக்குது. உண்மைக்கு போகிறாங்க, ஃபேக் நியூஸை போடுறாங்கன்னு ஒரே காரணத்துல இந்த சேனலையும் நிப்பாட்டி விடலாம். என்னத்தை பண்ணிட்டு இருக்காங்க இங்கே? சரி, இப்போ வாங்க விடுதலைக்கு வாங்க. விடுதலையை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அடிப்படையில், இப்போ நான் விஷயத்தை சொல்கிறேன், அடிப்படையில் நீங்கள் அந்த படத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக அந்த படம் நல்லா இருக்குன்னு தானே எல்லாரும் சொல்கிறாங்க.
சார் 95 காலையில் முதல் ஃபஸ்ட்டு ஷோ 8 மணிக்கு இந்த படத்தை வெளியிட்டது ரெட் ஜெயிண்ட். படத்துக்கு வந்து சிறப்பு அனுமதி சிறப்பு காட்சிகள்லாம் அனுமதி கொடுத்து தமிழ்நாடு முழுக்க காலையில் 8 மணி ஷோ வச்சுருக்காங்க. எல்லா இடம் போகுது. இது என்ன கணக்குன்னு தெரில. அப்போ வந்து ஒரு உங்கள் நிறுவனம் வாங்கின படம்னா நீங்கள் 8 மணி ஷோலாம் போட்டுக்கலாம். மற்ற நிறுவனங்கள் ஓன் ரிலீஸ் பண்ணுறோம் நானும் நீங்களும் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து 8 மணி ஷோலாம் எங்களுக்கு கிடையாது. அப்படி தானே? இது என்ன கர்மம்னு எனக்கு தெரில. இது என்ன சட்டம்னு தெரில. அம்பேத்கர் எழுந்த சட்டத்தில் இப்படியெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரில. இவங்க தான் அம்பேத்கர் சட்டம்னு சொல்கிறாங்க. ஆனால் சட்டத்துக்கு முன்னாடி எல்லா ப்ரொடியூசரும் ஒரே மாதிரி கிடையாது. சரி இருக்கட்டும் வாங்க எல்லாம் போட்டாங்க. அந்த 8 மணி ஷோவில் வெளியே வந்தவங்கலாம் என்ன சொன்னாங்க? பெரும்பாலானவங்க படம் நல்லா இருக்குது தானே சார் சொன்னாங்க. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, தேவை, காலத்தின் கட்டாயம். திருமாவளவன் சொன்ன டைலாக் அவ்வளோதான் எல்லாம் சொன்னாங்களா இல்லையா? அதில் வந்து பல பேர் சொன்னாங்க ரிவ்யூ கேட்கும்போது, இது தற்போதைய அரசியல் சூழ்நிலை ஒரு புது அரசியல்வாதி தான் இந்த டைலாக் குறிக்குது. விஜயை கூட நேரடியாகவும் சொன்னாங்க. ஆமாம், அது ஒரு டைலாக் இல்லாத தலைவரை ஏற்கலாமா அப்படின்ட்டுலாம் அனுபவம் இல்லை, கொள்கை இல்லாத, சித்தாந்தம் இல்லாத, சித்தாந்தம் தான் ஜெயிக்கும், சித்தாந்தம் இல்லாத இது ஜெயிக்காது. இன்னொன்று வச்சாங்க, அன்னைக்கு ஒருத்தர் வந்து அங்கே ட்ரெயினில் ட்ரெயின் வராத தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்தினால தான் நீங்கள் இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்கீங்கன்னு ஒருத்தர் சொன்னார். இளவரசு பேசுவார் ஒரு டைலாக்கு. படத்தில் இருக்க இல்லையோ, படத்தில் பார்த்தோமே தெரில. ஆனால் ட்ரெய்லரில் அதெல்லாம் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அது என்ன சார், கருணாநிதி தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றினாரோ? காமராஜரை போகணும் செய்யலை, ஒருத்தனையும் படிக்க வைக்கல. கள்ளுக்கடை திறந்து வச்ச கருணாநிதி வந்து எல்லாத்தையும் படிக்க வச்சார். என்ன கேலி கூத்தா இருக்குது இது? சரி, சித்தாந்தம் உள்ள இது திமுகவுக்கு என்ன சித்தாந்தம் இருக்குது சொல்லுங்கள்? என்ன சித்தாந்தம் இருக்குது? விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன சித்தாந்தம்? திராவிடிய சித்தாந்தம். ஏன் சார் தமிழ் சித்தாந்தம்னு ஏன் வைக்கல? இதுக்கு திராவிடியா மாடல், தமிழ் மாடல்னு வச்சுட்டு போக வேண்டியது தானே? தமிழன் மாடல்னு வைங்க. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டுக்கு தானே முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு தானே சார் முதலமைச்சர். தமிழ் மாடல்னு வைக்க வேண்டியது தானே? எதுக்கு திராவிடியா மாடல்னு வச்சுட்டு ஊரை ஏமாத்திட்டேன்? விடுதலையில் வந்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து அன்னைக்கு வந்த அத்தனை பேருமே ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பெரும்பாலும் 1-2 பேர் மட்டும்தான் கொஞ்சம் சில இது கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னு லைட்டாக நெகட்டிவான விமர்சனம்னா கமெண்ட்ஸ்னா 1-2 பேர் மட்டும்தான் சொன்னாங்க. பாக்கி அத்தனை பேரும் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. திரை விமர்சனம் யூடியூப்பில் பண்ணுற அத்தனை பேரும், ஏன்னா அன்னைக்கு தான் முதல் நாளே அவங்க போட்டுருவாங்க. படம் ரிலீஸ் ஆனால் அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே வந்துடும், ஒவ்வொரு ரிவ்யூ வந்துட ஆரம்பிச்சது. அது அத்தனை பேருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அப்படி தானே? நெகட்டிவாக சொன்னது ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு, முக்கியமான ஆளில். ப்ளூ சட்டை மாற மட்டும் அதை கொஞ்சம் நெகட்டிவாக, அவருடைய படங்களில் இது கொஞ்சம் சுமாரான படம்னு சொன்னார். குப்பைன்னு சொல்லலை அங்கேயும் கூட. அவரும் கூட இது குப்பைன்னெலாம் சொல்லி விமர்சனம் பண்ணல. முழுக்க எல்லா படத்தையும் வந்து உட்கார்ந்துருந்து அதுக்கு அந்த நெகட்டிவ் விமர்சனம் பண்ணுறதுக்கே பிறந்த ஆள் அவர். ஆனால் அவரே வந்து வெற்றிமாறனுடைய மற்ற படங்களை விட இது கொஞ்சம் சுமாரான படம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கமெண்ட் சொன்னாரே வெளியே. இது ஒரு குப்பை, பார்க்குறதுக்கு தாங்காது, சகிக்காது, நீங்கள் போகாதுங்கன்னு அவர் சொல்லலை. இவ்வளோ தானே, படம் நல்லா தானே இருக்கப்போ. வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் மேக்கிங்லாம் எந்த குறையும் கிடையாதுல்ல. அவர் நல்லா தானே பண்ணியிருக்கார். படத்துலையும் நல்ல அழகான இதை தானே வச்சுருக்காரு. கேமராவும் நல்லா பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர் இளையராஜா, இசை பேக்ரவுண்டு எல்லாமே நல்லா தானே பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏன் படம் பார்க்கல, ஏன் வரல, ஏன் தேட்டரை விட்டு படம் ஓடிச்சு சார்? முதல் நாள் 1-2 ஸ்க்ரீன் வந்து ஹவுஸ்ஃபுல் சார், ஒத்துக்கிறேன். நான் சென்னையிலையும் பார்த்தேன், கோயம்புத்தூரில் கூட நான் செக் பண்ணேன். அதில் 1-2 தேட்டர்களில் 1-2 ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. முதல் நாள், 2வது நாள் கூட 1-2 ஆச்சுது. ஞாயிற்றுக்கிழமை கூட 1-2 வந்துச்சு சார், 1-2 வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை எல்லா இடமும் ஓப்பன் ஆகிட்டு, சனிக்கிழமை தேட்டர்லாம் ஓப்பனாக கிடக்க ஆரம்பிச்சிட்டு, இருந்தாலும் அதை தாண்டி வந்து இவங்க 57 தேட்டரில் போட்டிருக்காங்க. மெட்ராஸ் சென்னை சுற்றி உள்ள இதில் 57 தேட்டரில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஏறக்குறைய எல்லா தேட்டர்லையும் போட்டுட்டாங்கன்னு அர்த்தம். அதில் 1-2 தேட்டரில் வந்து இந்த மாதிரி ஹவுஸ்ஃபுல்லுங்கிற அளவுக்கெல்லாம் கணக்கு வந்துச்சு. மற்ற தேட்டர்கள் எல்லாமே ஓப்பனில் பாதி 6-4 இப்படி பண்ணி மொத்தத்தில் 45% ஏதோ ஹவுஸ்ஃபுல்லான மாதிரி ஒரு கணக்கு சொன்னாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திங்கக்கிழமை என்னாச்சு, சுத்தமாக போச்சு. ஆனால் வந்து இந்த படம் இருக்குது பாருங்கள், முபாசா, அது வந்து இங்கிலீஷ் படம், அவ்வளோதானே, இங்கிலீஷ் டப்பிங் தான். அந்த படம் நல்லா ஓடுது. புஷ்பா 2 ஓடுது நல்லா. இன்னமும் அமரன் படம் சென்னையில் ஓடிட்டு இருக்கு தேட்டர்களில். இன்னும் 4-5 தேட்டரில் இன்னமும் ஓடிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் இது படம் பார்க்க மக்கள் ஏற்றுக்கலையாது. இந்த படத்தை வந்து மக்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்துக்கள் ஏற்றுக்கலை. இந்து ஓட்டு வங்கின்னு ஒன்று உருவாச்சுது, மகாராஷ்டிராவில் உருவாயிட்டு, ஆந்திராவில் உருவாயிட்டுலாம் சொல்லிட்டு இருந்தோம்ல. இங்கே வந்து இந்துக்களை இழிவுபடுத்துகிற ஆள்களெல்லாம் புறக்கணிக்கிறங்கிற மனநிலைக்கு இந்துக்கள் வந்துட்டாங்க. எதுக்கு நான் காசு கொடுத்து வந்து, நீங்கள் ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயத்தை பாருங்கள் சார். தமிழ்நாட்டில் எத்தனை கிறிஸ்டின் இருப்பாங்க, எத்தனை சதவீதம் முஸ்லீம் இருப்பாங்க? மொத்தம் 6 நாள் மொத்தத்தில் ஒரு 15% இருப்பாங்க சார். தோராயமாக ஒரு 15% இருப்பாங்க. அப்போ 100க்கு 85 பேர் இந்துக்காரங்க. இப்போ படம் பார்க்கக்கூடாதுங்கிறதுல பெரும்பாலும் கிறிஸ்தவங்களும் பார்க்க மாட்டாங்க. முஸ்லீம்களுக்கு மசூதியிலே சொல்லிடுவாங்க, கராம்லேயும் சொல்லிவிட்டாங்க. அதனால் அவன் படம் பார்க்க மாட்டான். தப்பி தவிர 1-2 பேர் படம் பார்ப்பாங்க. இதுதான் யதார்த்தமான விஷயம். அப்போ 85% இந்துக்கள் தான் தேட்டருக்கு வரணும். அதில் உள்ளவன் தான் ரசிகனாக வந்து தேட்டரில் வந்து படம் பார்த்தா தான் படம் ஓடும்.
இதெல்லாம் அடிப்படை லாஜிக். நீங்கள் இந்துக்காரனையும் இழிவுபடுத்தி இந்து மதத்தை கேவலப்படுத்தி ராஜராஜ சோழனை வந்து காவி மயம் ஆக்கிட்டாங்க, காவி ஆக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசுறது வெற்றிமாறன் பேசினார். இந்து மதத்துக்கு எதிரான அவர் அந்த ஐடியாலஜியை புரிஞ்சுக்கிட்டு போறாரோ அது பெரியார் சித்தாந்தம் அம்பேத்கர் அப்படி இருந்துட்டு போட்டு சார், தப்பு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா சித்தாந்தம் வேற சார். ராஜராஜ சோழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எதுக்கு சார் வந்து சிவபெருமானுக்கு அவ்வளவு பெரிய தஞ்சை பெரிய வேலை கட்டினாரு? அவர் இந்துக்காரன் கிடையாது. அப்போ அவர் முஸ்லீமோ இல்ல கிறிஸ்டினா? நம்ம நாட்டுக்கு வந்து அதாவது கிறிஸ்தவ மதம் தோன்றிய 2000 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கு முன்னாடி பிறந்தவர் வள்ளுவர். அதுலேருந்து 36 வருஷம் 38 வருஷம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே பிறந்தவர் வள்ளுவர். திருவள்ளுவர் எப்படி கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? கிறிஸ்தவர்னு சொல்கிறாங்க சார். அவருக்கு காவிச்சாயம், அவரு சன்னியாசி சார். இன்னும் சொல்ல போனால் சன்னியாசி மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தவர். இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே ஐடியாலஜியில் திணிக்காம இன்னைக்கு வந்து எல்லாரும் மக்களும் ஒன்றுபட்டு வாழ்கிறோம். ஸோ அந்த சமத்துவத்தை வந்து இது பண்ணுறதுக்காண்டி கூட இந்து மதத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்றுபட்டு வாழலையா? இந்து மதத்தில் எவ்வளோ பிரிவுகள் இருக்குது, எல்லாம் ஒன்று சேர்ந்து தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்துக்காரன் என்னைக்கு சார் இந்து மதத்தில் உள்ளவங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை விரோதியாக பார்த்தாங்க? கிறிஸ்தவர்களை எல்லாம் முஸ்லீம்களை விரோதியாக எவன் பார்த்தான்? யாரும் பார்க்கலையே. ஒன்று நீங்கள் வந்து திராவிடியா சித்தாந்தம்னே நீங்கள் எடுத்துடுங்க சார், உங்கள் கணக்குக்கே வரேன். ஈவேராவுடைய கொள்கை தான் எனக்கு கடவுள் நம்புவான், காட்டு மிராண்டி முற்றி அப்படியே விட்டுருங்க. எந்த கடவுளையும் நீங்கள் குளோரிஃபை பண்ணாதுங்க. அங்கே போய் ரம்ஜான் கட்சி குடிக்க வேண்டியது, இங்கே வந்து கிறிஸ்மஸ் கேட்க வேண்டி திங்க வேண்டியது, அப்புறம் இந்துக்காரனை இழிவுபடுத்த வேண்டியது. அது என்ன கணக்கு இது? இதெல்லாம் அயோக்கிய, கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம் தானே. இதுக்கு தான் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அது திரைத்துறையில் இவ்வளவு நாள் திரைத்துறை வந்து இந்த அர்பன் நக்சலைட்டு கையில் தான் இருக்குது. தமிழ் இந்திய திரை உலகமே அப்படி தான் இருக்குது. இவன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்க உள்ள நுழையிறாங்க. இது பத்திரிகை துறை, அது பத்திரிகை துறையில் நிறைய நிருபர்கள் இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே ட்ரெயினப் ஆனவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மீடியாக்கள்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் இருப்பாங்க. எழுத்தாளர்கள் வரிசையில் பாருங்கள், பெரும்பாலும் இந்த அர்பன் நக்சலைட்டு தான் உள்ளே பூந்து கிடக்கும். எழுத்தாளருங்கிற பேரில் அந்த முகமூடியை போட்டுட்டு செய்கிறத அவ்வளோ அயோக்கியத்தனம். இப்படி வந்து எல்லா இடமும் பூந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு எழுத்தாளர்களும் இருக்காதானே செய்கிறாங்க. அதான் ரொம்ப 1-2 பேர் தானே. பாக்கி எல்லாருமே வந்து நீங்கள் உண்மையாக போட்டு ஓடைங்க, அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் நான் வந்து எழுத்தாளருங்கிற பேரில் முகமூடியை போட்டுக்கிட்டு இந்து மதத்தை மட்டுமே கருவறுக்கிறது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும்? இதுதான் வந்து படங்கள், திரைப்படங்களில் பாருங்கள், இந்து மத வழிபாட்டு முறைகளை மட்டும்தான் இவங்க வந்து இது பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இந்துக்கள் மத்தியில் எவ்வளோ நாள் தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். அதாவது வந்து மாரி செல்வராஜனுடைய பரியேறும் பெருமாள், அது படம் வெற்றி பெற்றது எப்படி? இந்துக்காரன் தான் பார்த்தான். லாஜிக் படி இந்துக்காரன் பெரும்பாலும் பார்க்கலன்னா அந்த படம் ஓடாதில்ல. ஆனால் நீங்கள் இந்து மதத்துக்கு உள்ளால தான் வந்து ஜாதி பிரிவு இருக்குது, இங்கே நசுக்கிறான் பிசுக்கிறான், நீ மதம் மாதிரி பேர் இதுதானே போதிக்கிறது. இதே படத்தை அவரை அன்னைக்கு பார்க்கும்போது அவரை பெருசாக கண்டுக்கலை. அவரை வந்து ஒரு ஜாதி ரீதியான ஆளாக யாரும் அடையாளப்படுத்தலை, அவரும் அடையாளப்படுத்தலை. அழகாக வந்தார். அதை தான் பாரஞ்சித்து வரும்போது எல்லாம் நல்லா தான் வந்தாங்க. மெட்ராஸ் படம் வந்துச்சு, நல்லா தான் வந்தாங்க. அவர் ஏதோ அவருடைய கருத்தை பதிவு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி போச்சுது. கடைசியில் சொல்லிட்டாரு, நான் அவர் யாருங்கிறத அரசியலை காணிச்சிட்டாரு. மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. நீங்கள் பிராமணனை திட்டுறீங்க, வன்னியர்களை திட்டுறீங்க, நாடாரை திட்டுறீங்க, கவுண்டரை திட்டுறீங்க, பிள்ளைமாரை திட்டுறீங்க, வன்னியர் எல்லாத்தையும் திட்டி விட்டு முக்குலத்தோர் எல்லாத்தையும் எதிரியாக சித்தரிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு அவன் வந்து படமும் பார்க்கணுன்னா எவன் சார் பார்ப்பான்? இதான் லாஜிக். இதில் தான் மாட்டிச்சு. இப்போ விடுதலை 2க்கு பின்னாடி நான் ஒரு சின்ன இதை உங்களுக்கு சொல்லணும், முக்கியமான விஷயம். IIFC அப்படின்னு ஒரு அமைப்பு, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிலிம் அண்ட் கல்ச்சர், அதாவது திரை பண்பாட்டு ஆய்வகம், இதுதான் அதனுடைய பேர். இதை வச்சு நடத்துறது யார்? வெற்றிமாறன். அது கூட இருக்கிறது யார்? லயோலா காலேஜினுடைய ப்ரொஃபஸராக முன்னாடி இருந்த பாதிரியார். முக்கியமான விஷயம் பாதிரியார். பாதிரியார்கள் வந்து ஆன்மீக பணிக்கு தானே வந்தாங்க. அவங்க எதுக்கு பாடம் எடுத்துட்டாங்க? அதாவது கல்விக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அது வந்து பாதிரியாராக இருக்கவங்கலாம் வாத்தியாராக வந்துடுறாங்க. அது என்ன கணக்குன்னு தெரியல. அந்த மாதிரி தான் ராஜநாயகம் அப்படிங்கிறவர் லயோலா காலேஜினுடைய ஒரு ப்ரொஃபஸராக அங்கே இருந்தவர். மாஸ் மீடியா இதுக்கு வந்து அவர் தான் ஹெச்ஓடியாக இருந்தார். அவர் இருக்கும்போது வந்து அவர்கிட்ட வந்து ஜாயின் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் தான் எம்ஏ வந்து படிக்கிறதுக்காக வேண்டி லயோலா காலேஜ் வந்து தான் வெற்றிமாறன். அவருடைய ஸ்டூடெண்ட் அவர்கிட்ட இருந்து படித்தார். அவரை கரெக்டாக கண்டுபிடிச்சி அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு. எடுத்து நேரே வந்து பாலுமகேந்திரன்ட்ட கொண்டு போய் சேர்த்தாரு. அவர்கிட்ட இருந்து அவர் ஒரு நல்ல பெரிய டைரக்டருங்கிறனால அவருக்கு ஒரு நல்ல முகவரி கிடச்சிது, இவருக்கு ஒரு ஐடி கார்டு கிடச்சிது, விசிட்டிங் கார்டு. அதை எடுத்துகிட்டு டைரக்டராக பரிணமிச்சார். இது வந்து வெற்றிமாறனுடைய இது. அவங்க இந்த ராஜநாயகம் ஏற்பாட்டில் வெற்றிமாறனுடைய முகத்திரையை காணிச்சு நாங்கள் சினிமா கலாச்சார, அதாவது திரை கலாச்சார பண்பாட்டு மையம்னு, திரை பண்பாட்டு மையம்னு ஒன்று ஆராய்ச்சி மையம்னு ஆரம்பிக்கணும்னு சொல்லி பேரில் வச்சுட்டு அது சினிமாக்காரங்களை நாங்கள் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? வருஷத்துக்கு 40 பேருக்கு உண்டு உறைவிட பயிற்சி சென்னையில் கொடுத்துட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 40 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. 40 பேர் வந்து
கீழே எஸ்சி எஸ்டி அந்த கேட்டகரியிலேருந்து வராங்க, ரொம்ப பின்தங்கிய மக்கள்னு ஒரு காரணத்தை சொல்லிடுறாங்க, அங்கேருந்து எடுக்கிறாங்க. 40 பேர்லையும் வந்து வீடு வீடாக போய் அவங்கள ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது யார் தெரியுமா? ராஜநாயகம் பாதிரியார். அவருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் போவார். இந்த ஆள் இந்த பையன் வந்து மதம் மாறுவானா மாற மாட்டானா? சமூகத்துக்கான ஒரு நல்ல ஆமாம், மதம் மாத்துறது சமூகத்துக்கான ஒரு நல்ல சேவை தானே. போய் கண்டுபிடிச்சு அந்த பெற்றோர் வந்து ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களா, இதை தான் வச்சு எடுத்துட்டு அவங்கள செலக்ட் பண்ணி கொண்டு வராங்க. சரி, இங்கே என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க? எல்லாமே டைரக்டர் தானே, டைரக்ஷன் இப்போ கோர்ஸ் தான் சொல்லி கொடுக்குறாங்க கிடையாது. கொஞ்சம் பேர் டைரக்டர், கொஞ்சம் பேர் வந்து கேமராமேன், அந்த மாதிரிப்பட்ட பிரிவு. பாக்கியெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? உங்களை மாதிரி டிவி தொலைக்காட்சிகளில் விஷுவல் மீடியாவில் வரக்கூடிய நெறியாளர்கள், இவங்களை அங்கே தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதன் பிறகு நெறியாளர்கள் மட்டும் இல்லை, சமூக ஆர்வலர்கள், இவங்க தான் அடுத்த தலைமுறை சமூக ஆர்வலர்கள். இது இப்போ இல்லை, வருஷம் ஆச்சுது ஆரம்பிச்சு. ஆனால் வெளியே என்னது? இது சினிமா சம்பந்தப்பட்டது, சினிமா பயிற்சி கூடம் அப்படிங்கிற முகமூடி. பணம் எங்கேருந்து வருது? அதே கிறிஸ்தவ மிஷினரி அமைப்பிலேருந்து பணம் வருது. உண்டு உறைவிட இது, ஆனால் இலவசம். அது எப்படி சார்? 40 பேரை சென்னையில் ஒரு வருஷம் தங்க வச்சு சோறு போட்டு தங்க வச்சு எல்லாம் பண்ண முடியுமா? அதுக்கு கோடிக்கணக்கில் ரூபா தேவைப்படுது இல்லை? இப்படி கோடிக்கணக்கில் பணத்தை இறக்கி இதெல்லாம் பண்ணி அவங்களுடைய ஒரு தயாரிப்பு தான். அவங்க கொடுத்த பின்புலத்திலும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? இவங்க இந்த மாதிரி வேலை அவங்க கொடுத்த ஐடியா படி, அவங்க கொடுத்த ஃபண்ட் அடிப்படையில் வேற ப்ரொடியூசரை மூஞ்சியை காணிச்சுக்கிட்டு உள்ள இறக்கி வந்த படம் தான் வந்து விடுதலை. நீங்க சொல்ல பார்த்தா இதெல்லாம் தயார் பண்ணியே அப்படியே திமுகவுக்கு வந்து ஆதரவா செயல்பட வைக்கிறது திமுக. ஆமா, அவங்களுக்கு இன்னைக்கு வந்து திமுக காப்பாற்றணுங்கிறது அந்த சித்தாந்த, அதாவது அந்த கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்களுடைய தேவையா இருக்கு. அதே மாதிரி இவர் பாரஞ்சித்து எங்க இருந்து வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் தலித்துன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு திரிவாரு. அவருக்கு வந்து அதுக்கும் இதே மாதிரியான ஃபண்டை வச்சு தான் விளையாடிட்டு இருக்காரு மனுஷன். இல்லைன்னா இப்போ தோல்வி படம் கொடுத்து நிற்க முடியுமா? மார்க்கெட்ல இருந்து ஓடி போயிருக்க மாட்டாரு, தயாரிக்கிறார் வேறு. இல்லை, இதா எனக்கு ஒரு கேள்வி. அதிமுக பீரியட்லாம் இது மாதிரி பெருசா தெரியலையே. திமுக வர ஆட்சியிலலாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சும்மா திமுக எப்பெல்லாம் வைக்கிறாங்க. அதனால இல்லை, திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் தமிழ் சினிமா வந்து நாசமாக போயிடும். அவர் முதலமைச்சராக இருந்தனால அவர் வந்து அந்த காலம் போன காலத்தில் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு பழைய எழுதுனது எவன் எழுதி கொடுத்ததோ இவருக்கு பேரில் வெளியே வந்திருக்கும், அதை தூக்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு திரைக்கதை வசனம் எழுதி அதுக்கு ஒரு படமாக பண்ண சொல்லிடுவார். அது திமுக நிறைய கொத்தடிமைகள், ஜெயமுருகன், சாராய வியாபாரி, இவங்க மாதிரி வள்ளியூர்லேருந்து வந்து அவரும் ஒரு 1-2 படத்தை பண்ணிக்கிட்டார். இப்படி வந்து நிறைய பேர் இவருடைய கதை வசனம்ங்கிற பேரில் ஒரு படங்களாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் வந்துச்சா. உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகனை வந்தார், அவருக்கு படம் 1-2 வந்துட்டு இருந்துச்சு, அப்பப்போ வருமா. அப்புறம் வந்து அருள்நிதிக்க படம் வருமா. அப்புறம் மூக்க அழகிரிக்க பையன் வந்து கிறிஸ்தவன் தான் கூட உறக்க சொல்லிட்டு இருக்கிறாரு. பாருங்க, 9 கிளவுடுன்னு சொல்லிட்டு மூக்க அழகிரிக்க பையன் ஒரு கம்பெனி வச்சிருந்தாரா. இது போக சன் பிக்சர்ஸ் நிறைய படங்களை வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா. எல்லாம் இந்த இவங்க குடும்ப படம் மட்டும்தான் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு படத்தையும் 100 நாள் ஓட்டணும் சார். அன்னைக்கு கருணாநிதி படம் ரிலீஸ் ஆகி போச்சுன்னா எல்லா அமைச்சரும் வந்து வண்டியில் ஆளை ஏற்றிட்டு வந்து தேட்டரில் வந்து விடணும். அது தேட்டரில் படம் ஓடுதே இல்லையோ, ஓட்டணும் 100 நாள், எல்லாமே 100 நாள். அவ்வளவு தேட்டரும் லாக் பண்ணிட்டாங்க. இவங்க குடும்பமே லாக் ஆயிரும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு படம் இவங்க குடும்பத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கும். எப்படி சினிமா வழங்கும்? புதுசாக படம் எடுக்கிறவன் இல்லைன்னா மற்ற ப்ரொடியூசருக்கு தேட்டரே கிடைக்காது, நாசம் பண்ணி விட்டாங்க. இப்போ அதே கதை தான். ரெட் ஜெயிண்ட் எந்த படம் குப்பை படமாக இருந்தாலும் ரெட் ஜெயிண்டில் தான் வரும். அது இப்போ இது கருப்பை வெள்ளையை மாற்றுறதுக்கு ஒரு நல்ல இதை அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் எந்த குப்பை படம் வந்தாலும் சரி தான். இன்னொரு கடைசியாக நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த விடுதலை 2 இருக்குது பார்த்தீங்களா, அட்டர் ஃபெயிலியர். முதல் 2 நாள் வந்து நல்ல சீன் போட்டு நல்லா தூக்கிக்கிட்டாங்க. இவங்களுக்கு முதல் நாள் தேட்டரில் வந்து விமர்சனம் கொடுத்த அத்தனை பேருமே நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, திரை பண்பாட்டு மையம், ஆராய்ச்சி மையம்னு வச்சுருக்காங்க. அந்த மையத்திலிருந்து செட் பண்ணி விட்ட ஆட்கள் தான் வெளியே வந்து பேசினாங்க. அதனால தான் எல்லாம் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு போனாங்க. அதுமாதிரி மற்றவங்க எல்லாம் பெய்டு தான், எல்லாமே பெய்டு தான். பெரும்பாலும் எல்லாம் பெய்டு ரிவ்யூவர் தான். அதனால் அது வந்து பெய்டு பண்ணி அதையும் பண்ணிட்டாங்க. இப்போ திங்கக்கிழமையிலேருந்து இழுத்துட்டு வர முடியல. கதை கந்தலாகி போச்சுது, எல்லாம் போச்சுது. வெற்றிமாறனுடைய அசுரன் படம் 100 கோடி ரூபா வசூல். விடுதலை 1 வந்து அது எவ்வளோன்னு இன்னமும் சொல்லவே இல்லை. ஏன்னா அது வந்து கலெக்ஷன் சரியாக வரல. ஆனால் கொஞ்சம் ரிவ்யூவில் கொஞ்சம் தப்பிச்சு போயிட்டுது. இந்த படம் சுத்தமாக அவுட் ஆகி போச்சுது. எப்படி தூக்கி நிறுத்தேன்னு தெரியாமல் போராடிட்டு இருக்காங்க. அதனால தான் திருமாவளவன், திருமுருகன் காந்தி, அவன் ரோட்டில் போகிறவன் வந்தவன் போனவன்லாம் வச்சு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு படத்தை போட்டு காணிச்சு ஏதாவது 4 வாரத்தை சொல்லுங்கள், 4 பேர் உள்ளே வரணும். எவன் வருமா? நீங்கள் செஞ்சது அவ்வளோ இந்துக்காரனுக்கு துரோகமா? இந்துக்காரன் ரசிகன் வராத வரைக்கும் தமிழ் சினிமா திருந்தணும் சார். எந்த மாதிரியும் இழிவு பண்ண விடாது, யாரையும் கேவலப்படுத்த விடாது. மாறினாங்கன்னா தப்புவாங்க, இல்லைன்னா இதே வெற்றிமாறனுடைய கதை தான் அவங்களுக்கு. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.